சிவாய நம. வணக்கம் மக்களே, காலை வணக்கம். இந்த பதிவும் நாங்கள் காசி பயணிகள் சொன்னோம். அதுதான் பாருங்கள், ஆர்த்திக்கு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. கங்கை ஆர்த்திங்க. எங்கள் அம்மா எங்கள் சித்தி உக்காந்துட்ருக்காங்க. நாங்கள்லாம் போட்டில் போகிறோன்னு இல்லை, நாங்கள் வரல, நாங்கள் பக்கம் இருந்து பார்க்குறோம் ஆர்த்தியை அப்படின்னாங்க. இந்த ஆர்த்தி பேர் வந்து 8 காட்ஸுங்க. இது வந்து மோதி அவர் வந்து இது வந்து கட்டி கொடுத்துதான் இந்த ஆர்த்தியை. ஏன்னா 8 காட்ஸுன்னு சொல்லுவாங்க. அவர் சரின்னுட்டு நாங்கள் இங்கே பக்கம் இருந்து பார்க்குறது வேணான்னுட்டு பாருங்கள், போட்டுக்கு வந்துட்டோம். எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்துட்டோம். டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 350 சொன்னார். நாங்கள் வந்து என்ன பண்ணோம், நாங்கள் 7 பேராக வரோம், 300 தரேன்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு 300 சொல்லி அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்னா, ஆனால் வெளியில் சொல்லாதமான்ட்டு ஆளுக்கு 300 வாங்கிட்டு போட்டுக்கு போயிட்டோம். ஆனால் போட்டுக்கு போனதுனால தாங்க தெரிஞ்சுது தப்பு தான். ஏன்னா எங்களுக்கு இந்த பக்கம் உட்காந்து பார்த்தா அழகாக தெரிஞ்சிருக்கும் ஆரத்தி எல்லாம். நாங்கள் தூரம் போனதுனால ஆரத்தி அவ்வளோவா தெரியல. ஆனால் 6 ஆரத்தி பார்த்தோம். அப்புறம் மணிகர்ணிகா பார்த்தோம். மணிகர்ணிகானா என்ன தெரியுங்களா? நம்ம இறந்துட்டா வேகடிக்கிறாங்க பாருங்கள், அதுதான் மணிகர்ணிகா. அதை காட்டுவோம் பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவ்வளோ அற்புதமாக பாடிகளை போட்டு அங்கே வேகடிச்சிட்டு இருப்பாங்க மக்களே. பாருங்கள், வருது. அது இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஏன்னா நான் காசியில் வந்து இறந்துட்டாங்கன்னா கங்கை ஓரமே போட்டு நல்லா நெருப்பு விறகு போட்டு வேகடிக்கிறாங்க. அதைத்தான் மணிகர்ணிகான்னுவாங்க. அதை தான் இப்போ காட்ட போகிற மக்களே. பாருங்கள், வந்துட்டுருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்துடும் அது. பாருங்கள், இது தாங்க. இதுதான் பாருங்கள், தெரியுதுங்களா? வந்துட்டுருக்குதுங்களா? கீழே பாருங்கள், மேலே எல்லாம் பாருங்கள், நெருப்பு பாருங்கள். அதுதாங்க மணிகர்ணிகா. இது வரும்போது இன்னும் நிறைய பாடி போட்டு வேகடிப்பாங்க பாருங்கள், நெருப்புகள்லாம் நல்லா தெரியுதுங்களா மக்களே? அதுதான் மணிகர்ணிகா. அதுக்கு முன்னாடிலாம் என்ன செய்வாங்களாம், வந்து இறந்துட்டா, இப்போது 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம் இறந்துட்டா அந்த கங்கையிலேயே தூக்கி போட்டுருவாங்களாம். இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ வந்து இவர் மோதி வந்து எல்லாமே சுத்தப்படுத்தி, ஏன்னா நிறைய கங்கையில் குளிக்கிறாங்க பாடி வரக்கூடாதுன்னு சொல்லி, இப்போ எல்லாமே சுத்தமாக வச்சு கங்கை வந்து அருமையாக இருக்கும் மக்களே. முன்னெல்லாம் கங்கையில் பாடி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. வந்து அங்கேயே எரிச்சிடுறாங்க. பாருங்கள், இங்கே ஒரு ஆரத்தி நடந்துகிட்ருக்குதுங்களா? இங்கே 2 ஆரத்திங்க. ஒரு ஆரத்தி கிடையாது. அந்தாட்ட ஒரு ஆரத்தி, இந்தாட்ட ஒரு ஆரத்தி நடந்துகிட்ருக்குதுங்களா? பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக. நாங்கள் வந்து கங்கையிலேயே நிறைய போட்டில் போயிட்டுருக்குறோம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மக்களே. பாருங்கள், ஆரத்தி நடந்துகிட்ருக்குதுங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஆரத்தி அருமையாக நடந்துகிட்ருக்குது. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் மக்களே. ஏன்னா கங்கை ஆரத்தி தான் காசியில் வந்து முக்கியமான ஆரத்திங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக. பாருங்கள், இங்கே ஒரு ஆரத்தி நடக்குதுங்களா? அவ்வளோ அற்புதமாகங்க. 2 ஆரத்தி ஒரு பக்கம், ஒரு பக்கம் 2 ஆரத்திங்க. 3 தாவு நடக்கும் ஆரத்தி. மொத்தம் 6 தாவுங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பாருங்கள், வானம் எப்படி தெரியுது, கங்கை எப்படி தெரியுது. இதையும் நான் வீடியோ பிடிச்சேன். அவ்வளோ அற்புதமாக பாருங்கள். இந்த படகு மாதிரி தான் எங்களுதும் போட்டு. என் படகுன்னா அது, இது போட்டு. இந்த போட்டு மாதிரி தான் நாங்கள் கீழே ஒரு அடுக்கு மேலே ஒரு அடுக்கு நாங்கள் மேலே போயிட்டு உக்காந்துட்டோம். மேலே உக்காந்தே எங்களுக்கு வந்து ஆரத்தி வந்து சுத்தமாக கம்மியாக தான் தெரிஞ்சுது. நான் எப்படி தெரிஞ்சுதோ அப்படி நான் வீடியோ எடுத்திருக்கேன் மக்களே. பாருங்கள், ஆனால் கங்கை மட்டும் அற்புதமாங்க. ஒரு சாயங்காலம் நாங்கள் புறப்பட்ட நேரம் வந்து மக்களே 5 மணிக்கு புறப்பட்டோம். 6 மணிக்குள்ளே இருக்கணும் கங்கை ஆரத்திக்குன்னாங்க. நாங்கள் 5 மணிக்கு புறப்பட்டு அங்கே கரெக்டாக 5:45 போயிட்டோம். நாங்கள் படகுல ஏறும்போது 6:15 ஆயிடுச்சு. ஆரத்தி வந்து தொடங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் பார்த்துக்கிட்டே அவர் அற்புதமாக ஹிந்தியில் வந்து எல்லா விளக்கும் கொடுத்துக்கிட்டு போனார். எங்களுக்கு அது புரிஞ்சுது. அதை அப்படியே போட்டோம்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் தமிழில் பேசி போட்டுட்ருக்கிறேன். அற்புதமாக பேசினாருங்க அவர். உண்மையிலேயே அவ்வளோ அற்புதமாக பேசி ஒவ்வொன்றும் இந்த ஆரத்திக்கு இது விளக்கும், இந்த ஆரத்திக்கு இது விளக்குன்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக ஆரத்தி வந்து பகவான். பாருங்கள், இங்கேயும் ஆரத்தி தான் நடந்துகிட்ருக்குது. பாருங்கள், அதை வந்து நிறுத்திட்டார் அந்த இடத்த. நாங்கள் வந்து அங்கே நிறுத்தி போட்டை பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா எங்கள் போட்டு வந்து கடைசியாக நின்றுட்டுருக்குது. முன்னாடி நிறைய போட்டு படகுங்கெல்லாம் நின்றுட்டுருக்குதுங்க. நாங்கள் அங்கே நின்று பார்த்துட்ருக்குறோம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது மக்களே. சிவன் அவ்வளோ
கங்கையை வந்து அவ்வளோ சிவனையும் கங்கையும் அவ்வளோ நல்லா பூஜிக்கிறாங்க. ஆர்த்தி செய்யும்போது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பாருங்கள், உண்மையிலே பார்க்க பார்க்க பரவசமாகவும் பேரானந்தமாகவும். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஆர்த்தியை பார்க்குறது அவ்வளோ புண்ணியமாக அவ்வளோ நல்லதான். காசிக்கு போனால் ஆர்த்தியை பார்த்துட்டு வந்தால் தான் அதனுடைய புண்ணியம் கிடைக்குமா. அதுக்கு தான் இதை உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கிறேன். நீங்களும் பாருங்கள் மக்களே. போகாதவங்களும் இருப்பீங்க, சரி இதை பார்த்த உடனே நாமளும் போகலான்னு ஆசைப்படுறவங்களும் இருப்பீங்க. போகிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க, போகாதவங்க இதை தொட்டே வணங்கிக்குங்க. அதுக்கு தான் இந்த பதிவே நான் போட்டுட்டு வரேன் மக்களே. பாருங்கள், ஆர்த்திக்கிட்ட தான் நின்றுட்டுருக்குறோம் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு. உண்மையிலே பார்க்கவே அவ்வளோ அற்புதமாகவும் அவ்வளோ ஒரு குதூகலமாகவும் இருக்குது மக்களே. பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலுமே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆர்த்தியை வந்து நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. உண்மையாலுமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மக்களே. இது வந்து கடவுளை இந்த அளவுக்கு பூஜிக்கிறது வந்து கங்கையில் வந்து எங்கேயுமே கிடையாது, காசியில் மட்டும்தான். அதுக்கு தான் இந்த ஆர்த்தியை நான் போட்டுட்ருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து அன்னபூர்ணேஸ்வரி வந்து அந்த இடத்துல இருக்காங்க, அந்த கங்கை பக்கம். அங்கே ஒரு ஆர்த்தி நடந்துட்டுருக்குது. உண்மையிலேயே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மக்களே. நீங்கள் போனீங்கன்னா நீங்களும் இதை போல் பார்த்துட்டு வாங்க. ஆனால் எங்களாட்டம் ஒரு முறை ஆர்த்தி பார்க்காதீங்க, 2 முறை பாருங்கள். பக்கத்தில் ஒரு முறை, இந்த மாதிரி போட்டுலேயோ படகுலையோ ஒரு முறை பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்க. உண்மையிலே பாருங்கள் எவ்வளோ அழகு தெரியுமா மக்களே. இதெல்லாம் ஒரு குடுப்பினுங்க. அப்புறம் மக்களே, நாங்கள் என்ன செஞ்சோம், இது முடிஞ்சது திருப்பும் மணிக்கர்ணிக்கா காட்டுவேன். ஏன்னா நிறைய பாடிகை அப்போ வந்து வெந்துட்டு இருந்தது. இது முடிஞ்ச உடனே மணிக்கர்ணிகா அவர் திரும்பி எங்களை வந்து அந்த எயிட் கார்ட்ஸ்கிட்டே விட்டுருவார். எங்கே கூட்டிகிட்டு போனாரோ அதே இடத்துல விடுவார் மக்களே. நீங்கள் பாருங்கள், அது லாஸ்ட்டு அதுதான் வரும். நாங்கள் தீபம் ஆமாம் நாங்கள் வந்து தீபம் விடுவோங்க. இது மணிக்கர்ணிகா தான் மக்களே. இரு பார்க்குற மக்களே. உட்காந்துட்டுருக்குறோம் எங்கள் அண்ணா நாங்கள் எல்லாம். மணிக்கர்ணிகா காட்டி முடிச்சுட்டு தீபம் விட்ற மக்களே. நாங்கள் பாருங்கள் தீபம் விட்டுருக்குறோம். எல்லோரும் தீபம் விட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி டேவை நாங்கள் முடிச்சுக்கணும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் மக்களே. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அடுத்த பதிவையும் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நான் காசிக்கு எந்தெந்த கோயிலுக்கு போனோம் பாருங்கள். நான் தீபம் ஏற்றிட்டு நான் போயிட்டுருக்கிறேன். நானும் கங்கையில் விட இது விட்டால் நல்லதான். கங்கை ஆர்த்தியை பார்த்துட்டு கங்கையில் நாமும் தீபம் விட்டுட்டு வந்தால் தான் நல்லதான் மகளே. அதுக்கு தான் இந்த பதிவு போட்டுட்ருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி தான் செய்யணுன்னு. பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.